கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. உம் இதயத்தில் ஏற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. உம் இதயத்தில் ஏற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும் இயேசப்பா என்னோடு பேசும், பேசும் பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க என் ஜனங்கள் ஆவலோடு ஓடி வந்திருக்கிறார்கள். அப்பா, இந்த மத்தியான நேரத்தில் இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள்
இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத லோகாதிபத்தியத்தின் துரைத்தனம் நிறைந்த அதிகாரம் படைத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேரோடு வெட்டுகிறேன். கண்ணை கட்டி மதிமயக்கத்தில் தள்ளி தூங்க போடுகிற பொல்லாத ஆவி, வார்த்தையை காதுக்குள்ள ஏற விடாம செவிட ஆண்டவரே செவிடு ஊமையுமாக்குகிற பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இரத்தத்துக்குள்ள பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் நாம திருப்புவோமா? கொலோசேயர். இது செய்தியின் தலைப்பு அல்ல, இது ஒரு ஆதாரம். நான் செய்தியின் தலைப்புக்கு வருகிறேன். சொல்லுங்க. 2:15. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க வந்திருக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? வெற்றி சிறந்த ஆண்டவர். அப்படின்னா நீங்க எப்படி போய் வந்திருக்கீங்க? தோல்விக்கு மேல தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, வேலையில் தோல்வி, கையின் பிரயாசத்தில் தோல்வி, ஊழியத்தில் தோல்வி. எதை எடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை, ஒரு பெரிய தடை. இனி எப்படி இதை நான் செய்து முடிக்க போகிறேன் என்று தெரியாத அளவுக்கு தோல்வி. ஆனால் இன்று அருள்நாதர் இயேசு உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு, நான் சிலுவையிலே உனக்கு விரோதமான அத்தனை துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வெளியரங்கமாய் உரிந்து கொண்டேன். ஆமேன். அவைகளின் மேல் சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்து விட்டேன். அப்படியானால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் தலைப்பு வெற்றி தருகின்ற கர்த்தர். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஆமேன். ஆண்டவர் இதற்கு பிறகு உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். குடும்ப வாழ்க்கையில் நீ ஒரு ஜெயத்தை காண போகிறாய். வருமானம் சார்ந்த வாழ்வில் ஒரு ஜெயத்தை காண போகிறாய். உன் பிள்ளைகளுடைய படிப்பு, உன் படிப்பு, எதிர்காலம், வேலை, திருமண வாழ்வு எல்லாவற்றிலும் பின்தங்கி கிடக்கிற, கால தாமதப்பட்டு தாழ்ந்து கிடக்கிற உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று இன்றைக்கு அருள்நாதர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமேன். தோற்று போனது போதும். ஆமேன். பின்தங்கி கிடந்தது போதும். ஐயா, சத்துருக்கள் அல்லவா ஜெயிக்கிறார்கள். பண பலம் கொண்டவர்களும் மன பலம் கொண்டவர்களும் ஆள் பலம் கொண்டவர்களும் துன்மார்க்கரும் அல்லவா எனக்கு விரோதமாய் ஜெயம் எடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் ஜெபம் தானே செய்கிறேன், நான் விசுவாசமாக தானே இருக்கிறேன், பிறகு எனக்கு ஏன் ஜெயம் இல்லை? அந்த நாளை கர்த்தர் இன்றைக்கு முன்குறித்து தந்தார். ஆமேன். அந்த நாள் இன்று முதல் உங்களுக்கு துவங்குகிறது. ஐயா, அதுக்கு ஆதாரம் என்ன? முடியலன்னு படுத்துட்டீங்க பாருங்க, இதுதான் ஆதாரம். ஹல்லேலூயா. இனி என்னால ஒரு விசை கூட முடியாது என்று நீ தளர்ந்து போனாய் அல்லவா, சோர்ந்து போனாய் அல்லவா, இதுதான் உனக்கு ஆதாரம். நீ ஜெயம் எடுக்க போகிறாய். ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, கஷ்டப்பட்டு 12 வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்க. அவருடைய இடுப்பில் விலங்கு போட்டு, கையில் விலங்கு போட்டு பூட்டிட்டாங்க. கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிச்சு. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஒரு கேஸில் பிடிப்பட்டு ஜெயிலுக்கு வந்தாங்க. அவங்க சோர்வோடு இருந்தாங்க. அவங்களுக்காக வெளிப்பாடு ஆண்டவற்றை இரவெல்லாம் தூங்காம எப்படி கேட்டிருப்பார்? ஆண்டவரே, இங்கே வெளிப்பாடு கொடுத்துட்டா, இதில் 2 பேரில் ஒருத்தர் விடுதலையாகி ராஜா கிட்ட போயிட்டா, என் பேரை சொல்லுவாங்கல்ல ஆண்டவரே, கட்டாயம் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு விடுதலை கிடைக்கும்லப்பா அப்படின்னு அவர் டயலாக்லாம் ஜெபிச்சிருப்பார். அதனால் தயவு செய்து என் கண்களை திறங்க. ஆனால் கண்களை திறந்தார், வல்லமை வெளிப்பட்டுச்சு, வரம் வெளிப்பட்டுச்சு. பானபாத்திரன் விடுதலையாவதை குறித்து வெளிப்பாடு வந்தது. பானபாத்திரக்காரனும் விடுதலையானான். அந்த மன விருப்பத்தின்படி சொன்னான், நீங்கள் போனால் ராஜாவினிடத்தில் சொல்லுங்கள், ஒரு வாலிபன் ஒருவன் குற்றமே செய்யாமல் சிறைச்சாலைக்குள் இருக்கிறான் என்று. ஆனால் அங்கேயும் தோல்விதான் பாருங்க. ஆமேன். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் தான், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்கள் தான், உபவாசிக்கிறவர்கள் தான். ஆனால் ஏன் எனக்கு இந்த தோல்வி என்று நீ கலங்கினாய்? நாள் வருகிறது, பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிறார். இப்ப நீங்க பட்ட தோல்வி நிரந்தரம் அல்ல, முடிந்து போனதோ என்று உன் வாழ்வை குறித்து, பிள்ளைகள் வாழ்வை குறித்து கலங்குகிற தகப்பனே, தாயே, ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த அற்பமான முடிவு போல தோன்றுகிற காரியம் ஒரு ஆச்சரியத்துக்குள் கொண்டு போக போகிறது. இயேசுவையும் பாருங்களேன்,
சிலுவையில் அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார், மரித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார். சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இயேசு ஒளிஞ்சிட்டாருங்க, அவரை பிடிச்சாச்சு, ஜெயிலில் போட்டு அடைச்சாச்சு, அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியாச்சு, சிலுவையிலும் ஏத்தியாச்சு, இனி இயேசுவின் மூலம் உலகத்தில் ஒன்று அவர் சொன்னது நடக்காது என்று சொன்னார்கள். உலகம் எண்ணினபடியே மரணமும் வந்தது, அவர் ஜீவனும் பிரிந்து போனது. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து உயிரோடு எழுப்பினார். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற தேவ பிள்ளையே, காரியம் தோற்று போனதே என்று எண்ணாதே. செத்து கிடக்கிற காரியத்தையும் கர்த்தர் உனக்காக உயிர்ப்பிப்பார். சாராளின் செத்து போன கற்பத்தை உயிர்ப்பித்த கர்த்தர் அதில் ஒரு சந்ததியை கொண்டு வந்து வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிச்ச ஆண்டவர் உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். ஆமேன். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் செய்வது வாய்க்க போகிறது, தொட்டது தொலங்க போகுது, நினைச்சது நடக்க போகுது. எப்படி தெரியுமா நடக்க போகுது? நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மாறான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். சாத்தான் விதித்தான் உனக்கு தோல்வி என்று. சத்துரு சொன்னார்கள், அவ்வளவுதான், இனி உன் குடும்பம்லாம் நல்லா இருக்காதுமா, பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, புருஷன் இப்படி இருக்கான், நீ இப்படி இருக்க, எங்க தேர போற உருப்பட பரப்போ அப்படின்னு சகோதரர்கள் சொல்லி இருக்கலாம், உடன்பிறப்பு சொல்லி இருக்கலாம், சூழ்நிலைமை சொல்லி இருக்கலாம். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், வெற்றியை உன்மேல் நான் தருவேன் என்று. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நா கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Glory to God. இன்னையிலிருந்து ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அதில் சுகம் இருக்கும், அதில் வேதனை இருக்காது, பாடுகள் இருக்காது. கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமாமே. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமேன். அதில் அழகான துவக்கத்தை இயேசு உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிதான் எனக்கு வெற்றியான வாழ்க்கை வரப்போகுது. ஆமேன். ஹல்லேலூயா. தீங்கையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் கண்ட நாட்களுக்கு மாறாக சுகத்தை, பலத்தை, ஐஸ்வர்யத்தை, சந்தோஷத்தை, மன நிறைவை, நிம்மதியை கர்த்தர் கொடுத்து உங்களை பூத்து குலுங்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்புக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அனுப்ப சொல்ல வாக்கு, மகளே பயப்படாத, உனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு போய்கொண்டே இரு. ஆமேன். வியாதியின் மேல் ஒரு ஜெயம், பலகீனங்கள் மேல் ஒரு ஜெயம், கடனின் மேல் ஒரு ஜெயம், உன் தடைக்கு மேல ஒரு ஜெயம், கால தாமதிக்கப்பட்ட காரியத்துக்கு மேல ஜெயம். நீ பட்ட அவமானம், துன்பம், நிந்தை, வெறுமை, இழப்பு எல்லாவற்றுக்கும் மேலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். எது சவாலா இருந்ததோ, எது மிகவும் வேதனையா இருந்ததோ, எது அச்சுறுத்தப்படக்கூடிய காரியமாய் இருந்ததோ, எது உங்களை அங்கலாய்க்க, புலம்பி தவிக்க, உங்கள் புத்தியை பிடிக்க வைத்ததோ, அந்த காரியத்திற்கு மேலெல்லாம்
கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த நாள் இந்த நாளாய் மாறப்போகிறது. யாத்திராகமம் 17:15 வாசிக்கும் பொழுது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன். யெகோவா நிசி என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கின்ற ஆண்டவர். யெகோவா நிசியா உங்களோட அந்த மாதம் புறப்பட்டு வருவார். இந்த நாள் முதற்கொண்டு புறப்பட்டு வருவார். உங்கள் வலது கரத்தை பிடிச்சு, யெகோவா நிசி, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. மனம் துவண்டு போக வேண்டாம், மனம் கலங்கவும் வேண்டாம், மனம் பதறியும் போக வேண்டாம். ஐயோ, தனிமையில் நீ வாடி வதைத்ததை கர்த்தர் நன்றாக கவனித்து விட்டார். இனியவர் சொல்லுகிறார், உன்னை நான் திக்கற்றவளாய் விடேன். நீ பயப்படுகிற காரியம் இனி உனக்கு நடக்காதபடி நீ இரவும் பகலும் நீ உன் ஜீவனை கையில் பிடித்து வைத்துக்கொண்டு நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய் பார். அந்த காரியத்தையே உனக்கு நான் அருளச் செய்வேன் என்று அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம ஒரு ராஜா, ஒரு 2 ராஜா, ஒரு தேசத்தில் நடந்த ஒரு சண்டை பைபிள்ல இருந்து தியானிக்க போகிறோம். எப்படி யார் ஜெயிச்சாங்க அதை பார்க்கறதுக்கு ஆதாரமா எல்லாரும் பைபிளை திருப்பணும், பின்னாடி வர திருப்பணும். அப்பதான் புரியும் செய்தி. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் ஈஸியா போகும். 2 நாளாகமம் கவனிச்சாதான் புரியும். நீங்க வசனத்தை எடுத்துட்டா புரிஞ்சிடும். 2 நாளாகமம் 13:18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். ஆமென். நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நீங்க மேற்கொள்ளுவீங்க. ஆமென். இந்த உபத்திரவத்தை நீ மேற்கொள்ளுவாய். இந்த தீங்கை நீ மேற்கொள்ள போகிறாய். ஏன்? நீ யாரை சார்ந்திருக்கிற? தேவனை, மருத்துவத்தை அல்ல. ஆமென். ஞானத்தை அல்ல, மனிதனை அல்ல, தேவனை நம்புகிறபடியினால் நீ மேற்கொள்வாய். அது உன்னை மேற்கொள்ளாது. நீங்க பயப்படுறீங்க, இது மூடி போட்டுருமோ, அமுக்கி போட்டுருமோ, அவ்வளவுதானோ என்று நீ கலங்குகிறாய். இல்லை, இந்த நாட்களுக்கு பிறகு இந்த தீங்கை, இந்த உபத்திரவத்தை, இந்த பிரச்சனையை, இந்த கஷ்டத்தை, இந்த தரித்திரத்தை, இந்த வியாதியை, ஏன் உன்னை வாழ விடாமல் போராடுகிறதே பிசாசு, மந்திரம், எல்லாவற்றையும் நீ மேற்கொள்வாய் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. மனம் துவள வேண்டாம். அது என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்ந்து போனாங்க, யூதா மேலே வந்தாங்கன்னு சொல்றீங்க? யூதா இஸ்ரவேல் எல்லாம் ஒன்று தானே? ஆமாம், ஒன்று தான். நம்முடைய முற்பிதாப்பாகிய யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள், 12 சந்ததி. அவங்க தான் பழுகி பெருகி 12 கோத்திரமா மாறினாங்க. அந்த 12 கோத்திரத்தில் உள்ள ஒரு கோத்திரம் தான் என்ன கோத்திரங்க? இந்த யூதா கோத்திரம். அப்ப எப்படிங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்னா, இந்த முழு கோத்திரத்தையும் சவுலின் காலத்தில் கர்த்தர் ஒன்றிணைத்தார். தொடர்ந்து தாவீது அரசாண்டார். பிறகு சாலமோன் மன்னன் இஸ்ரவேல் ஜனம், அதாவது 12 கோத்திரத்தையும் அவர் என்ன செஞ்சார்னா ஆளுகை பண்ணி கொண்டிருந்தார். அப்போ சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். உங்களுக்கு தெரியும், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தையும் தந்துடுவார், புகழ் பெற்றவனை வச்சிருவார். ஆனால் அந்த சாலமோன் ஒரு விஷயத்தில் ரொம்ப வீக். எதுலன்னா பெண்கள் காரியத்தில். அவர் அந்நிய இடத்துல போய் பெண் கொண்டு அந்த பெண்களெல்லாம் சந்தோஷமாக்குறதுக்கு என்ன செஞ்சிருவார்? விக்கிரக தோப்புக்களை உண்டாக்குவது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது, இப்படியெல்லாம் அவர் செய்துட்டு வந்த உடனேயும் பாருங்க, 1 ராஜாக்கள் வாசிங்க, 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒரு சேட்டை பண்ணியிருக்கார். ஆண்டவருக்கு அவரோட வார்னிங் வந்திருக்குது. பாருங்க, 1 ராஜாக்கள் 11:11. 1 ராஜாக்கள் 11:11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும்
என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பராகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்கி போடுவேன். ஆனால் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, 2 நாளாகமம் 13 இப்போ இதுவரை இதை எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 13:1 இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த 12 கோத்திரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, சாலமோன் பண்ணின சேட்டையினால, கட்டளை கற்பனையை கை கொள்ளாததுனால ஆண்டவருடைய கோபாக்கினை சாலமோன் மேல் வந்து, இனி நான் என்ன செய்வேன், இந்த தேசத்தை 2ஆ பிரிப்பேன்னு சொல்லி அவர் சொல்லி பிரித்தது தான் இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம் என்று ஒரு இது. இப்போ படிங்க. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி, போதும். இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த யெரொபெயாமின் யாருன்னா, இவர் தான் அந்த 10 கோத்திரத்துக்கு தலைவர், இஸ்ரவேல் தேசத்து ராஜா. அபியா யாருன்னா, யூத தேசத்துக்கு ராஜா, அந்த மற்ற 2 தேசத்துக்கும் ராஜாவா இருந்தார். அதாவது இஸ்ரவேல்ல 10 கோத்திரத்துக்கு யெரொபெயாமினும் மற்ற 2 கோத்திரத்துக்கு, அதாவது யூத கோத்திரத்துக்கு அபியாவும் ராஜாவாய் இருந்தார். 2 நாளாகமம் 13:3 வாசிங்க. இப்போ இந்த ஒரு நிமிஷம், இந்த 2 பேருக்கு நடக்கிற சண்டையில் அபியா ஒரு சின்ன ஒரு இராணுவம், சின்ன ராஜா, இவர் எப்படி வெற்றி சிறந்தார்? வெற்றியினுடைய அடையாளம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன ஆளாக தான் இருக்கீங்க, சின்ன குடும்பமாக இருக்கீங்க, நீங்கள் விடுதலை பெறணும்ல. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த சப்ஜெக்டை வச்சு உங்களோட பேச போகிறாரு. இப்போ நீங்கள் படிங்க. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட இங்கே பாருங்க, இவன் 4 லட்சம் வச்சுருக்கான். அடுத்தது, அதாவது இஸ்ரவேலுக்கு ராஜா யெரொபெயாம் 8 லட்சம் பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு நிறுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யாரும் சண்டை போடுறாங்க? 8 லட்சமும் 4 லட்சமும் சண்டை போடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யுத்தத்தில் எப்படி இவர்கள் ஜெயிக்கிறார்கள்? இன்னைக்கு ஒரு காரியம் நான் சொல்லித்தரேன். இவங்க சண்டை உள்வீட்டு சண்டை. 12 பேரும் ஒரே கோத்திரம், ஒரே தேவனை தொழுது கொண்டவர்கள், ஒரே தகப்பனுக்கு கீழே வந்தவங்க. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராளிகள் யாருங்க? ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கும் ஒரு சகோதரி சொன்னார்கள், பிரதர், நான் மாற்று மதத்து மக்களிடத்திலிருந்து வருகிற பிரச்சனையை பார்க்கிலும் கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து வர்ற எதிர்ப்பைத்தான் சந்திக்கிறேன். உங்க பக்கத்து வீடு யாரு? உங்க எதிர் வீடு யாரு? ஒரே சபைக்கு போகிறோம், ஒரே பானபா, ஒரே கோப்பையில் ரசத்தை குடிக்கிறோம். ஆனா அவங்க தான் நமக்கு எதிராளியா இருக்கிறாங்க. ஒரே கூட்டத்துக்கு போகிறோம், ஒரே சபைக்கு போகிறோம், ஒரே குடும்பத்துக்குள் இருக்கிறோம். நமக்கு எதிராளிகள் யார்? அவர்கள்தான். ஒரே இனத்தில் இருப்போம். கேட்பாங்க, உலக மக்களுக்கு தெரியும், நீ அல்லேலூயா கூட்டமா, ஜாலியா இருக்கிற கிறிஸ்தவனா கிறிஸ்தவளான்னு கேட்பாங்க. ஆலயத்துக்கு போபவர்கள் என்ன செய்வார்கள்? அதிலும் பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். வாரத்தில் 6 நாட்களும் டிவி பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, பாட்டு பார்ப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, புகைப்பிடிப்பார்கள், மதுபானம் அருந்துவார்கள், இஷ்டப்படி வாழுவார்கள். இவர்கள் அல்ல. இதுதான் அந்த 10 கோத்திரத்தில் இருந்தவங்க. ஆனால் இதில் 2 கோத்திரத்தார் மட்டும், அந்த யூத கோத்திரத்தார் மட்டும் கர்த்தரை நம்பினவர்கள். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நீங்க யார் தெரியுமா? ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற யூத கோத்திரத்துக்கு அடையாளமான பிள்ளை. உலகத்துல மற்ற மனுஷங்களை போல வாழ உனக்கு தெரியாமல்ல. ஆனா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் வேணும்னு சொல்லி ஜெபத்தை நம்புகிற பிள்ளை, விசுவாசத்தை நம்பின பிள்ளை, ஸ்தோத்திரத்தை நம்பின பிள்ளை, வேதத்தை நம்பின பிள்ளை, வசனத்தை நம்பின பிள்ளை, என் ஆண்டவர் வர போறாருன்னு ராஜ்யத்தை நம்பின பிள்ளை நீ.
ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் இருப்பவர்கள் யார்? கொளுத்தவர்கள். ஆமென். பணத்துல, ஞானத்துல, அழகுல, ஆள்பலத்துல, பதவி பலத்துல, பணபலத்துல, படைபலத்துல, திறமையில வலுத்தவர்கள். நீங்கள் யார்? அவர்களுக்கு மத்தியில் சிறுமைப்பட்டவர்கள், ஏழ்மையானவர்கள். ஐயா, எங்களுக்குன்னு யாருமே இல்லை, ஒதுக்குப்புறமா ஓரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்களை வாழ விடுவதே இவர்கள் கிடையாது என்று நீ புலம்புகிறாய் அல்லவா? உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசுகிறார்கள் அல்லவா? புறம் கூறுகிறார்கள் அல்லவா? பெருமை பேசுகிறார்கள் அல்லவா? உன் நியாயத்தை புரட்டுகிறார்கள் அல்லவா? உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு முன்பு நீ கூனிதான் நிற்கிறாய், குறுகி போய்தான் இருக்கிறாய். காரணம், வேதத்தை நான் கையில் தூக்கிவிட்டேனே என்று உன் சுயத்தை அடக்கி வாழுகிறாய். கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டத்தையும், எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிவர்த்தி செய்ய போகிறார், அடித்து நொறுக்க போகிறார். அதனால தான் அபியா ராஜா இந்த எரோமியாவை எப்படி வென்றான் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். 3 தலைப்புங்க. முதல்ல அவர்கள் கர்த்தருக்கென்று எடுத்த பிரதிஷ்டை, இரண்டாவது அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, மூன்றாவது அவர்கள் கர்த்தரை தேடின கூப்பிட்ட காலங்கள். ஆமேன். 3 காரியத்தை மையமாக வச்சு பார்க்க போகிறோம். முதல்ல 2 நாளாகமம். இப்போ தான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போகுது. உங்களோட ஆண்டவர் பேச போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கம்மியாயிட்ட. என்ன பிரதர் அபியாங்கிங்க, எரோமியாமின்கிங்க? எனக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒன்றுமே மண்டைக்குள்ளே ஏறலையே. உங்களுக்கு குழாயை கட்டி காதுக்குள்ளே வச்சாலே ஏறாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஆட்கள் ஃபைனல் டச்சப்பில் தான் இருப்போம். சிலருக்கு சாப்பாடை விட சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பாயாசம். அது எப்படா வரும்னு ஸ்பீடாக சாப்பாடை ஒதுக்கி பாயாசம். அடுத்து இப்போல்லாம் பாயாசம்லாம் பிடிக்கிறது இல்லை. ஐஸ்கிரீம் கிடைக்குமா? பல்லு போன பாட்டி கூட ஐஸ்கிரீமுக்கு காய்ச்சிருக்கு பாருங்க. அதே போல் நமக்கு என்ன தெரியுமா? கடைசியாக என் தலையை தொட்டு இப்போ எனக்கு வச்சது யாருன்னு தெரியணும், இதில் நான் எப்படி வாழணும்னு தெரியணும்னு நம்ம நிற்கிறோம். இல்லை, சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. ஆமேன். நம்ம முட்டு மாடு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தலை கொடுத்தாலாம் விடுதலை வராது. ஊரில் இருக்கிற அத்தனையும் தலைக்குள்ளே ஏறிடும். நான் சொல்கிறேன், விடுதலை நிச்சயம். ஆமேன். சத்தியத்தை பார், கவனி. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். உங்களோட அழகாக பேசிக்கிட்டு இருக்கார். இதுவரை பேசுனது புரிஞ்சிச்சுங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லிடுறேங்க. இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரத்தார். சாலமோன் மன்னன் ஆளுகை செய்த காலத்தில் அவன் தேவனுக்கு விரோதமாய் சில காரியத்தை செய்ததினால் ஆண்டவர் சாலமோன் இடத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை பிடுங்குவேனார். ஆனாலும் உன் காலத்தில் செய்ய மாட்டேன், உன் மகன் காலத்தில் அதை பிடுங்கிடுவேன், ஆனாலும் உனக்கு ஒரு பாகத்தை கொடுப்பேன். 10 கோத்திரத்தை அங்கேயும், யூத கோத்திரம்னு 2 கோத்திரத்தை அங்கே பிரித்தார். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சண்டை காட்சிகள் அந்த எரோபியாம் என்கிற 10 கோத்திர தலைவனுக்கும் அபியா என்கிற யூத கோத்திரத்து தலைவருக்கு நடந்த யுத்தத்தில் அந்த சிறு கூட்டம் எப்படி வென்றுச்சு, அதை வச்சு ஆண்டவர் உங்களோட பேச போகிறாரு. அதுபோல் உங்களை சுற்றி இருக்கிற பெரும்படைக்கு நீங்கள் தப்புவிக்க போவது எப்படி என்பதை குறித்து பேச போகிறார். ஏன்னா நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி சவாலில் இருக்காங்க. இவங்க எப்படி எழும்புவாங்கன்னு பார்ப்போம், எப்படி ஊழியம் செய்வாங்கன்னு பார்ப்போம். இந்த கதை எவ்வளவு நாள் தான் ஓடுதுன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆண்டவர் செய்து கொடுத்த நன்மையை கூட பொறுத்து கொள்ளாமல் அந்த நன்மையிலும் கேடு வராதா என்று வாயை ஆண் பிளந்து காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெயம் எடுப்பாய், நீ ஜெயம் எடுப்பாய். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்க வெற்றி. இன்னைக்கு உன் வாழ்க்கை அழகாக போகுது. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா. தோல்வி இல்லை, கைகளை அசைச்சு அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும், உங்களுக்கு அவர் உதவி செய்வார். என் பக்க
பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்க, யாராலையும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இயேசு நன்மை செய்வார். தோல்வி இல்லை நமக்கு. ஆமென். வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வேயோ. ஆண்டவர் படைத்த வெற்றி. இன்றைக்கு ஒரு ஜெயத்தோடு வீட்டுக்கு போக போகிறாய். உன் வியாதியை ஜெயிச்சுட்டு போறீங்க, பிரச்சனையை ஜெயிச்சுட்டு போறீங்க. மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயத்தை இயேசு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உலக மனிதர்கள் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார். யார் பக்கம்? அவரை நம்பின பிள்ளை பக்கம், அவரை தேடுற பிள்ளை பக்கம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. உன்னை அனுப்புனார் பாருங்க, அவர் அழைச்சிட்டு வருவார், அழைச்சிட்டு போக வருவார். ஆமென். இந்த உலகத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், படிப்புனால அதை செஞ்சுருவோம், வேலை பணம் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருவோம். ஆனால் எதை வச்சும் ஒரு பிறப்பை உருவாக்க முடியாது. தாயின் கருவறையில் உன்னை உருவாக்கினவர் அவரை. ஆமேன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்றாரு, உன்னை அனுப்புனது நான், அழைச்சிட்டு போக வர்றவரும் நான். ஆமேன். அவரை மட்டும் நம்புங்க, உங்க காரியங்கள் ஜெயமாக இருக்கும். முதல் தலைப்பு 2 நாளாகமம் 13:10. எல்லாரும் எடுத்துக்கிட்டுமே, எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமம் 13:10. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். நல்ல கவனிங்க. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். இந்த இடத்துல அபியா ராஜா சொல்றாரு, எங்களுக்கு கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. அப்படின்னா ஒரு பிரதிஷ்டை. ஆமென். ஒரு பிரதிஷ்டைனா என்னன்னா ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு. அவங்க வாழ்க்கையில் சொல்றாங்க, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை பார்த்து, எரோமியாவை பார்த்து இந்த அபியா சொல்றான், எப்பா நாங்கள் அவரை விட்டு விலகவே இல்லை, அவரை தேடிக்கிட்டே இருக்கிறோம், எங்ககிட்ட பிரதிஷ்டை நிறைஞ்ச வாழ்க்கை இருக்கு, நாங்கள் தான் ஜெயிக்க போறோம்னு சொல்றான். இவங்களை சுற்றிலும் 8 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட 4 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அபியா சொல்லுகிறார், எங்களிடத்தில் பிரதிஷ்டை நிறைந்த வாழ்வு இருக்கிறது. முதலாவது, உங்கள் வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா நீங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதிஷ்டைனா என்ன? சில பேர் கோல்டை கழட்டிடுவாங்க, நகையை கழட்டிட்டு அவங்க ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க. சிலர் வண்ண புடவைகள், வண்ண ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க ஒயிட்டில் போயிடுவாங்க. வெண்மையான உடை அணிவது தவறு அல்ல. கர்த்தருக்காக ஆபரணத்தை இழப்பதும் தவறு அல்ல. ஒரு சிலர் மீசையெல்லாம் எடுத்துருவாங்க, ஒரு சிலர் தாடி வச்சிருவாங்க, ஒரு சிலர் செருப்பே போட மாட்டாங்க. பலவிதமாய் பல பிரதிஷ்டைகளை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே ஊழியர்களும் விசுவாசிகளும் செய்வது உண்டு. ஆனால் ஆண்டவர் பார்க்கிற பிரதிஷ்டை என்ன தெரியுமா? உள்ளான மனசுக்குள்ள. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உள்ளான மனசுக்குள்ள ஒரு பெரிய பிரதிஷ்டை இருக்கணும். ரோமர் 2:29 வாசிங்க. ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அம்மா வெள்ளம் மாத்திட்டா பரவாயில்லையே, அக்கா மாறிட்டாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டாங்கன்னு உலகம் சொல்லும். ஆனால் வெளிப்புறமான காரியம் அல்ல, உள்ளத்துல விருத்த சேதனம் இருக்கணுங்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆவியின்படி உள்ளத்துல விருத்த சேதனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ பிள்ளையே, உன் நாக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கணும்,
உங்கள் கண்ணு பிரதிஷ்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும், உங்கள் இருதயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். ஐயா நான் பாடுறேன் நல்லது, நான் ரொம்ப ஆராதிக்கிறேன் ரொம்ப நல்லது, நான் வீட்டுக்குள்ளே முட்டி முட்டி ஜெபிக்கிறேன் ரொம்ப நல்லது, என் முழங்கால் திறப்புல நிற்குது ரொம்ப நல்லது, அப்பா என் வாயிலிருந்து ஸ்தோத்திரமாக வருது, அந்நிய பாஷையாக வருது, எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் உள்ளம் எப்படி இருக்கிறது? உங்கள் வாய் கர்த்தருக்கு சமீபமாக போயிடுது, ஆனால் உங்கள் இருதயமோ அவரை விட்டு விலகி இருந்தால் உங்களால் சாத்தானை ஜெயிக்க முடியாது. அதனால தான் பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, உங்கள் புறம்பான வாழ்க்கையை பார்க்க மற்றவர்கள் கையெடுத்து கும்பிடுவது போல இருக்கிறது, ஆனால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். அப்படின்னா பிரதிஷ்டனை என்ன தெரியுமா? கோபம், கசப்பு, வெறுப்பு, பிறர் மேல உள்ள பொறாமை, பெருமை, எரிச்சலை தூக்கி போட்டுட்டு என் வாழ்க்கையில் நான் தாழ்மையை நான் அணிவித்துக் கொள்வேன் என்கிற பிரதிஷ்டை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிறரை பற்றி இந்த நாக்கில் பேச மாட்டேன், பிறருடைய தவறை என் கண்ணுனால எடை போட மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்லி கொடுத்துட்டு, உன் கண்களில் நீ உத்தரத்தை வைத்து பிறருடைய கண்களில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? அப்பனா என் நாக்கில் என்னுடைய கண்ணில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பிரதிஷ்டை. உன் கண்ணு நேரா நோக்கட்டுப்பா, தவறுகளை நீ பார்த்து நீ நியாயம் செய்ய யாரு? வேதம் சொல்லுகிறது, உன் வாய் புறம் கூறாமலும் கோள் பேசாமலும் தீது பேசாமலும் என்று சொல்லுகிறதே. அப்ப என் வாயினால மற்றவங்களை நான் பேச யாரு? என் வாய் கர்த்தரை மட்டும் தான் பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வாய் ஆண்டவர் பேசினா நல்லது பேசுங்க, கெட்டதை பேசாதீங்க, ஜட்ஜ்மெண்ட் பேசாதீங்க. அவா இப்படி பேச வேண்டாம். நம்ம பிள்ளை எப்படி, நம் கணவர் எப்படி, நம் குடும்பம் எப்படி, நடு வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு நாம் இப்படியெல்லாம் பேசிவிட்டு ஆலயத்தின் பலிபிடத்தில் போய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்தால் அதில் என்ன லாபம்? கர்த்தர் இருதயத்தை பார்க்கும் பொழுது அவைகளில் கரைகள் இருக்குமே. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கைக்குள்ளவா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் விவேகம் இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், மனத்தாழ்மை இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பொறுமை? நீடிய பொறுமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பொறுமையாக தான் இருக்கீங்க, ஆனால் நீடிய பொறுமை இருக்கா அப்படின்னா இல்லை. கோபம் வருது, ஆத்திரம் வருது, சாபம் வருது வாயில், அதனால் கெட்ட வார்த்தை வருது, எரிச்சல் வருது, திட்டி தீர்க்கணும் போல தோணுது. என்ன பிரதிஷ்டை செய்தாய் நீ ஆண்டவருக்காக? நீ கொடுக்கும் காணிக்கை அல்லது நீ பாடுகிற பாடல் அல்லது நீ துதிக்கிற துதி, இவைகளில் மட்டும் மயங்கி விடுபவர் அல்ல கர்த்தர். கர்த்தர் உள்ளான மனுஷனை பார்க்கும் பொழுது அது கரை திரை அற்ற தூய்மையான வாழ்வாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் களத்தில் நின்றால் ஜெயமெடுப்பார்கள். ஆமேன். அப்படிப்பட்ட இருதயத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நின்று பார், சத்துருவுக்கு எதிர்த்து நின்று பார். டேய் போடா, நீயும் உன் மந்திரமும் நீயும் உன் தந்திரமும் நீயும் உன் பணபலமும், என்னோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார். கர்த்தர் அந்த சமயமே உனக்காக வருவார், வழக்காட வருவார், யுத்தம் செய்ய வருவார், நீதி பரராய் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதிஷ்டை நிறைந்த வாழ்வு என்பது நமக்கு மிகவும் அவசியம். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, 2 நாளாகமம் 13:8 13:9. இப்போதும் எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாருமே எடுங்க. 2 நாளாகமம் 13:8 இப்போ படிங்க. இப்போதும் தாவீதினுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க தாவீதை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா உங்க எரேமியாவோ பொன் கண்ணு குட்டியை செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஐயா, ஜெபத்தினால ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம், அப்படித்தானே? ஜெபிச்சுட்டா ஜெயிச்சிருவோம், உபவாசிச்சுட்டா ஜெயிச்சிருவோம், முழங்கால் போட்டுட்டா ஜெயிச்சிருவோம், அந்நிய பாஷை பேசிட்டா ஜெயிச்சிருவோம், ஒரு 10 கூட்டத்துக்கு போயிட்டா ஜெயிச்சிருவோம். இல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருதயத்துக்குள்ள இருக்கும் வரை, சிந்தைக்குள் இருக்கும் வரை, வாழ்வுக்குள் இருக்கும் வரை நீ எந்த சத்துருவையும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய கட்டளை
கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நிபந்தனை, கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம் வாழ்வில் குறையும் பொழுது நாம் தோற்று போய் விடுவோம். அதனால தான் மந்திரம் ஜெயிக்குது. அதனால தான் சில நேரம் சத்துரு ஜெயிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ உனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறத இன்னைக்கு அழிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. மறைச்சு வச்சிருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், கோபங்கள், சுயநலவாதங்கள் எல்லாத்தையும் சுட்டரிச்சு போடு. நீ சுட்டரிச்சு போடுறதுதான் பிரதிஷ்டை. ஆமேன் சொல்லுங்க. இதை சுட்டரிக்காம பிசாசை சுட்டரிச்சா அவன் உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பான். ஏன்னா பிசாசினுடைய காரியம்தான் அசுத்தங்களும் அருவருப்புகளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்பியா? பிரதிஷ்டை செய்வியா? நீ எதையோ ஒன்றை ஒளிச்சு வச்சிருக்கிற, எதையோ ஒன்றை மறைச்சு வச்சிருக்கிற, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அது கர்த்தருக்கு பிடிக்கல, கர்த்தர் அதை விரும்பல. அதனால தான் நீ பலன் இழக்கிறாய், அதனால தான் உன் குடும்பத்தில் சமாதானத்தை இழக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார் அர்ப்பணி. ஆனால் அடுத்தது பாருங்க, 13:9. நீங்கள் லேவியரையும் தள்ளிவிட்டு பாருங்க, அவங்க ஆண்டவர் நியமித்த ஆசாரியர்கள் எல்லாம் தள்ளிட்டு அவங்களே ஆசாரியர்களை நியமித்து கொண்டு என்ன செய்யறாங்களா? பொன் கண்ணுக்குட்டிகளை வணங்குகிறார்களாம், காளைகளை பலியிட்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, சத்தியத்தை ஒரு நாளும் தள்ளிடக்கூடாது, உபதேசத்தை தள்ளிடக்கூடாது, வசனத்தை உனக்கு நேரம் எடுத்து வச்சுக்கிட கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு வசனம் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு. கர்த்தர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரோ அதை பிடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சுட்டு இப்படித்தான் அப்படித்தான் இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற காரியம் வசனத்தில் கரெக்டாக இருக்கணும். ஆமேன். வசனத்தை விட்டு அடி பிறண்டால் அடி விழும், சத்துருவை ஜெயிக்க முடியாது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அபியா ராஜா சொல்றார், இவ்வளவு நேரம் அபியா ராஜா எரேமிய மன்னனை பார்த்து அந்த நாட்டு மக்களை பார்த்து சொன்னார். இப்போ இவர் சொல்றாரு, எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவும் இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிற லேவியரும் ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாய் என் அன்பு தேவ பிள்ளையே, அவங்க பிரதிஷ்டை நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்தாங்க. யோசுவா 3:5 எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பிரதிஷ்டையிலேயே பெரிய பிரதிஷ்டை பரிசுத்தம் தான். ஆமேன். சிம்சோனை பெலிஸ்தியர்கள் எத்தனையோ முறை பிடிச்சு கட்டுனாங்க. இஸ்ரவேல் தேசத்து மக்களோட ஒரு உதவியாலேயே கையை சணல்னால கட்டிட்டாங்க. ஆனால் கரெக்டாக சத்துருவின் பாளையத்தில் போனதும் அவன் மேலே அபிஷேகம் வந்துச்சு, கட்டெல்லாம் எரிஞ்சு போச்சு. கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை வீழ்த்தினான். பலமுள்ளவனாய் இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதே சிம்சோன் பிரதிஷ்டையை விட்டு விலகி, நசரேய விரதத்தை விட்டு விலகி, ரகசியத்தை தெளிலாளிடத்தில் வெளிப்படுத்தி, அவனுடைய மயிர்ல கத்தி பட்ட மாத்திரத்தில் அவன் பரிசுத்தத்தை இழந்தான். அபிஷேகம் அவனை விட்டு விலகி போச்சு. அவன் சத்துருக்களுக்கு முன்னாடி தோற்று போனான். கையும் களவுமாய் பிடிப்பட்டான். இந்த முறை கட்டை உடைக்கணும்னு நினைக்கிறான், கட்டை உடைக்க முடியல. காரணம் உள்ள என்ன இல்லை? பிரதிஷ்டை இல்லை. பிரதிஷ்டை உடைஞ்சு போச்சு, அபிஷேகம் பறந்து போச்சு, பலத்தை இழந்தான். பாவம் உள்ள வந்துட்டு. தேவ பிள்ளையே, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையில எதையாவது ஒன்ன சூழ்நிலைமை நிமித்தம் நீ இழப்பாயானால், உத்தமத்தையோ, உண்மையையோ, நீதியையோ, நியாயத்தையோ, தாழ்மையையோ, பொறுமையையோ, அன்பையோ, இச்சை அடக்கத்தையோ நீ இழந்து சுயத்துக்கு இடம் கொடுத்து சுய புத்தியில சாய்ந்து உன் மாம்சத்துக்கு ஏற்றார்படி வாழ்ந்தா நீ அபிஷேகத்தை இழந்துருவ, பரிசுத்தத்தை இழந்துருவ, பலத்தை இழந்துருவ. பிறகு நீ என்னதான் முட்டி போட்டாலும் உன் ஜெபத்துக்கு பவர் இருக்காது, உன் ஜெபத்துக்கு சக்தி இருக்காது. இதே இடத்துல தானியேலை பாருங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்து பிரதிஷ்டை செய்து வாழ்ந்தான். பிரதானிகள் எல்லோரும் அவனுக்கு விரோதமாய் சட்டம் தீட்டியவனை சிங்கத்தின் கெபிகளுக்குள் போட்டார்கள். பசியாயிருக்கிற சிங்கம் எலும்ப கூட நொறுக்கி சாப்பிடுறோம். ஆனால் அந்த இடத்திலே தானியேலின் ஜெபம் வென்றது, தானியேலின் ஜெபம் ஜெயித்தது.
காரணம் தானியேல் பிரதிஷ்டையை மீறல, பிரதிஷ்டையை உடைக்கல. மகளே, மகனே, இம்மைக்காக ஆத்திரமூட்டக்கூடிய காரியத்தை சத்துருக்கள் செய்கிறார்கள் என்று நீ நிதானத்தை இழந்து அவர்களோடு யுத்தம் பண்ணுவாய். ஆனால் அங்கு உன் பிரதிஷ்டையை நீ இழப்பாய், அங்கு நீ உன் அபிஷேகத்தை இழப்பாய், அங்கு நீ உன் ஜப ஜீவியத்தை இழப்பாய். எப்பெல்லாம் சுயம் எட்டி பார்க்குதோ, எப்பெல்லாம் கோபம் பொங்கி வருதோ, ஆத்திரம் பொங்கி வருதோ, இவனெல்லாம் விடக்கூடாதுன்னு எப்போ பழிவாங்கும் எண்ணம் உனக்குள் வருதோ, அப்பெல்லாம் உன் ஜப தீபம் அணையும், பலன் கொள்ள முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பிரதிஷ்டை நிறைந்த வாழ்க்கைக்குள் வா. ஆமேன். உங்களை அர்ப்பணிங்க. 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7 பொன் குத்து விளக்கும் சபைக்கு அடையாளம். கர்த்தர் சொல்றார், நீயே அந்த ஆலயம், உனக்குள் உலாவ விரும்புகிறார். ஆமேன். அப்படியானால் ஆலயத்தை போல நீ தூய்மையாயிருக்க வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும். உன் சிந்தை, உன் பார்வை, உன் வார்த்தை, உன் இருதயத்தின் எண்ணம், உன் கைகள், உன் கால்கள் எல்லாவற்றிலும் பிரதிஷ்டை செய். என் ஆண்டவருக்காக, என் பேச்சு என் ஆண்டவருக்காக, என் பார்வை என் ஆண்டவருக்காக, என் வாழ்க்கை என் ஆண்டவருக்காக. ஐயா, நீ பைபிளை தூக்கிட்டீங்க, நீங்க கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க, அவமானம் வரும், நிந்த வரும், வெட்கம் வரும், போராட்டம் வரும். உன்னை அவமானப்படுத்துறவங்களுக்கு விரோதமா நீ வாய் பேசாத. வேதம் சொல்லுகிறது, தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. உனக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தங்கள் இல்லை, நீயோ பராக்கிரமசாலியை போன்றவள். உனக்கு துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் கூட மட்டும்தான் யுத்தம் உண்டு. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், பிரதிஷ்டை நிறைஞ்ச வாழ்க்கைக்குள்ள வாங்க, பரிசுத்தத்தை காத்துக்கோங்க. பரிசுத்தம்னா அன்பு. ஆமேன். பெருசு அன்பு தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது ஜெயிக்கும்னா அன்பு தான் ஜெயிக்கும். நீ அன்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஆச்சரியமா ஜெபிச்சாலும் சரி, ஆச்சரியமா அக்கினிய பரலோகத்தில் இறக்குனாலும் வராதுங்க. வீட்டில் இருக்கிற தீ கூட எரியாது, அடுப்பு தீ கூட ஆத்திரம் இருந்தா. ஆனால் நான் சொல்லுவேன், அன்பா இருந்து பார். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் ஏந்தும். நாம் அன்பு யாருக்குங்க கொடுப்போம்? பக்கத்து வீட்டில் இருந்து, அக்கா இந்தாங்கக்கா பப்பாளி பழம் அப்படின்னு கோட்டச்சவரை தாண்டி ஒரு அக்கா கொடுத்தா, அடுத்த மாதம் நம்ம வீட்டில் முருங்கைக்காய் பறிக்கும் போது, எப்பா அந்த அக்கா அன்னைக்கு என்ன கொடுத்தாங்க? மாங்காய் கொடுத்தாங்க, தேங்காய் கொடுத்தாங்க, நீங்கள் முருங்கைக்காய் கொடுங்க. இதுவல்ல அன்பு. யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும்? உன்னை பகைக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக. மலை பிரசங்கம் தெரியுமா தெரியாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மலை பிரசங்கம் தெரியுமா தெரியாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாயமாலமற்ற அன்பா இல்ல, தெளிவான அன்பு. நான் சொல்றேன், அன்புக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன போல பிறனை நேசிக்கணும், என் சத்துருவை நேசிக்கணும். ஆமேன். அப்படிப்பட்ட அன்பு உள்ள வந்துட்டா நீதான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெரிய பாத்திரம். சிலர் கேட்பாங்க, எத்தனை நேரம் நான் மன்னிக்கணும்? ஆமேன். 7 நேரம் அல்ல, 70 நேரம் வேண்டுமானாலும் மன்னிக்கணும். சிலர் கேட்பாங்க, அப்போ மந்திரம் வைக்கிறவனை, அவன் துன்மார்க்கன், அவனை நீ சேர்த்துக்க வேண்டாம், அவனை பார்த்து சிரிக்க வேண்டாம், ஆனால் அவனு மேலே கசப்பு வைக்காத. ஆமேன் சொல்லுங்க. ஒரு மந்திரவாதியை நம்பியா உன் விதியை ஆண்டவர் எழுதியிருப்பாரு? ஒரு மனுஷனை நம்பியா உன் விதியை எழுதியிருப்பாரு? விதி உன்னை அனுப்பினவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பிறப்பு என்றைக்கு தேவனால் உறுதிப்படுத்தப்பட்டதோ அன்றைக்கு அவராலேயே இறப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வரை உங்களை எவராலும் இந்த பூமியிலிருந்து தட்டி பறிக்க முடியாது. நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். உன் தலை மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறார். உன் காலடிக்கு கூட தூதர்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் சத்துருக்களுக்கு முன்பு உன்னை தாழ குனிய விட்டு விடுவாரா? ஆமேன். கர்த்தருக்காக சகித்து கொள்ளுங்கள், கர்த்தருக்காக பொறுத்து கொள்ளுங்கள், அவர் வரும் வரை. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா வித்தியாசமானவர், வித்தியாசமான லாவெல்லாம் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் கேட்பார், அன்புக்குன்னு ஒரு ஃபைல் இருக்கும், இருக்குமா இருக்காதா? அன்புக்குன்னு ஃபைல் இருக்குமா இருக்காதா? ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் சோசியல் சயின்ஸுக்குன்னு ஒரு மார்க் இருக்குது, இருக்கா இல்லையா? சயின்ஸுக்கு இருக்குது இல்லையா? இருக்கா இல்லையா? மொத்தமாக ரேங்க் போடுறாங்க ஒவ்வொன்றுக்கும். ஏன்னா அது பாடசாலை. இந்த உலகம் என்கிற பாடசாலையிலும்
9 விதமான கனிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 9 விதமான சப்ஜெக்ட்ஸ், 9 விதமான பாடங்கள் உன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 நீ ஜெயிச்சியான்னு கேட்பாரு. இந்த 9க்காக பிரயாசப்பட்டியான்னு கேட்பாரு. இந்த 9 உன் வாழ்க்கையில உன் சொந்த குடும்பத்திலேயாவது வெளிப்படுத்திருக்கியான்னு கேட்பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கும்போது பூஜ்ஜியம், பூஜ்ஜியம். அன்பா பூஜ்ஜியம், சமாதானமா பூஜ்ஜியம், பொறுமை சுத்தமா கிடையாது, பூஜ்ஜியம். எல்லாம் பூஜ்ஜியம், ஃபெயில், வெளியே போம்பார். அப்ப நான் ஜெபிச்சனே, துதிச்சனே, ஓடுனனே, பாடுனனே, உன்னை நான் அறியேன். நான் சொல்லிய இவைகளின்படி செய்யாதவன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார். பிரதிஷ்டை. பேய ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். பேய் எந்த ரூபத்துல எல்லாம் வருங்க, பேய் எந்த அண்டர் கிரவுண்ட்ல வருது, எப்படி வருது, அப்படி வருது. எங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறது அவன் உலகங்க, அவன் எங்கேயும் இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த வீடு பேய் வீடு, நம்ம வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உங்க கணவர் மேல உள்ள ஒரு கோபத்தை வரும் பாருங்க, ஒரு கோபம் அல்லது பிள்ளை மேல, ஓடி போய் கண்ணாடியை பாருங்க, பேயை பார்க்கவே வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க எப்பெல்லாம் நம்ம பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் பேயின் பிள்ளை, எப்பெல்லாம் கோபப்படுறோமோ நம்ம முகம் அப்படியே மாறிடும் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்க. பிசாசை ஆராய்ச்சி செய்வதை விட்டு விட்டு உன்னை நீ ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா. இயேசு பிசாசு எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கல, ஒன்றே ஒன்றை சொன்னார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சொல்ல முடியுமா? என்னிடத்தில் பிசாசுக்குரிய ஒன்றும் இல்லை. எப்பொழுது அதை சொல்லுகிறாயோ வியாதி உன்னை விட்டு மாறும். ஆமென், ஹல்லேலூயா. சிந்தையை கழுவு, பார்வையை கழுவு, வாயின் வார்த்தையை கழுவு, செவி புறையை கழுவு, கைகளை கழுவு, கால்களை கழுவு, இரத்தத்தால் கழுவு, உள்ளான மனுஷனை கழுவி கொண்டே இரு. உபவாசம் இரு. எதுக்கு? மந்திரவாதி சாகணும்னு இல்லை. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் கட்டையில போறவரை சத்துரு இருப்பான், உள் வீட்டில் இருப்பான், வெளி வீட்டில் இருப்பான், பக்கத்து வீட்டில் இருப்பான். வேதம் சொல்லிட்டு அக்கிரம மிகுதியானபடியினால் அன்பு தணிந்து போனது. சொந்த மனைவியை குக்கரில் வேக வைக்கிற கணவன் உள்ள காலம், காதலித்த கணவனை விஷம் கொடுத்து கொள்ளுகிற காதலி வாழுகிற காலம், தன் கள்ளக்காதலுக்காக பெத்த குழந்தைய விஷம் வைத்து கொள்ளுகிற காலத்தில் இருக்கிறோமே. எத்தனை சத்துருவமா உபவாசத்திலிருந்து நீ அழிக்க முடியும்? அழிச்சா நாடே சுடுகாடாய் போகும். அப்ப யாரங்க உபவாசம் இருந்து அழிக்கணும்? உன் மாம்சத்திலிருந்து எழும்புகிற இச்சையை அழி, கோபத்தை அழி, பாவத்தை அழி, சிற்றின்ப பிரியத்தை அழி, எரிச்சலை அழி. ஹல்லேலூயா, ஆமென். நீ ஜெயம் எடுத்து பார். இதை அழிக்க அழிக்க அவன் ஆதாரம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவன் காலடி வைக்க நீ சகதியா இருக்காத, சேரா இருக்காத. சகதியும் சேருமா இருந்தால் காக்கா வரும், கருப்பு காக்கா. ஆனா நீ தூய்மையா இருந்தால் வெண்புறா வரும், பரிசுத்த ஆவி வருவார். அவர் இருக்கும் இடத்தில் உனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். 4 மணிக்கு நானும் முடிச்சிடலான்னு தான் பார்க்கேன். இப்போ நான் முதல் பாயிண்டே போகுது. முடிச்சிடுறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தான், விட்டுட்டு போயிடலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் உருவாக வேண்டும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். இந்த வார்த்தையின் சுயபலத்தில் நான் கொண்டு வரவில்லை, நான் அவ்வளவு பலவீனமாய் நிற்கிறேன். ஆனால் ஒன்று, ஆவியானவர் எனக்குள் வைராக்கியமாய் இருந்தது பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை மெச்சிக்கொள்ள விரும்புகிறார். மனவாட்டியே, உன்னை உலகத்தில் எல்லோரும் காரி துப்பி விட்டார்கள், தூற்றி விட்டார்கள், உதறி தள்ளிவிட்டு போய்விட்டார்கள். நம்பின மனிதர்களால் நீ கண்டதெல்லாம் துரோகத்தை. ஆனால் இயேசு அப்படி அல்ல. என் பிள்ளை என்னைக்கு என்னை தேடி ஓடி வருவா, அவளை நான் வாரிக்கொண்டு முத்தமிட்டு அவளுக்கு கிரீடத்தை வைக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறார். அதற்குத்தான் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். நீ பிரதிஷ்டை உன்னை செய்து பார், உன்னை பரிசுத்தப்படுத்தி பார், மற்றவர்களை பார்க்காத. இந்த காலம் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, மற்றவங்களை பார்க்கத்தான் உருப்பட மாட்டாங்க. கடவுளை பார்க்கணும், நம்மளை பார்க்கணும், போய்கிட்டே இருக்கணும். குறை இல்லாத வீடே இருக்காது. ஐயோ அந்த வீடு இப்படி, அந்த வீடு. குறைகளை கேட்டால் ஜெபம் என்ற பக்குவம் இருந்தால் மட்டும் கேளுங்க. அதை குறைய பார்த்ததும் விமர்சனம் வந்துச்சு நம்ம வாயிலிருந்து வந்து அதை கேட்டுறாதீங்க. பாவம் செய்யாதீங்க, யாரை குறிச்சும் பேச வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லதும் பேசாத, பொல்லாததும் பேசாத. உன் அருமையை கெடுத்துடாத, சிறுமையை கொடுத்து அருமையை கெடுத்துடாத.
கர்த்தர் சொல்லுகிறார், கவனமாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இனி வரும் காலம் நீ பரிசுத்த ஆவியானவருக்குள் நடத்தப்படுவாய். அபிஷேகம் உன்னை நிரப்பி நடத்தும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள் வெண்புறாவை போல இருப்பார். கரைதிரையற்ற வாழ்க்கைக்குள் உன்னை கொண்டு போவார். ஆமேன் சொல்லுங்க. இந்த கசப்புங்கிறது இருக்கவே கூடாது பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் மேலேயாவது இருக்கும். இன்னும் ஏமாத்திட்டாங்கங்க என் சொத்தை, என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை படுபாவிகள் ஏமாத்திட்டாங்க. இந்த கட்டை பொறுக்க மாட்டேங்க பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படினாலும் வார்த்தை வந்துடுது இல்லை. என் புருஷன் வீட்டில், என் பொண்டாட்டி வீட்டில், என் அண்ணன் தம்பி என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. அந்த கசப்பே வரக்கூடாது. போனால் போகட்டும். எதை கொண்டு போக போகிறார்கள்? நான் சொல்லுவேன், அவர்களை விட செல்வ சீமாட்டான்கள் நீங்கள் தான். நீங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தரை சொந்தக்காரர்களாக வைத்திருக்கிறீர்களே. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உனக்கு முன்னாடி எத்தனை கோடி பணம் வச்சாலும் செல்லாது. செல்லுமாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிறீங்க நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க வசதியா இல்லை, அவங்க எங்களை ஏமாத்தினாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. ஏமாத்துறவனுக்கு தான் இந்த உலகம். இந்த உலகம் அப்படி நீங்க சொல்றீங்க. என் வேதம் ஐஸ்வர்யவான என்ன திரும்ப சொல்லுது? மதிகேடனே, இன்று இரவு உன் ஜீவன் உன்னை விட்டு பிரியுமானால் உன் ஆத்துமா எங்கே போகும்? ஆனால் ஏழையான நம்மை, திக்கற்ற பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நமக்கு பரம எருசலேம் இருக்கிறது, பரம நகரம் இருக்கிறது. அங்கு நமக்கு பிதாவினுடைய வீடு இருக்கிறது. அங்கே ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக கட்டி அமைத்து கொண்டே இருக்கிறார். அங்கு மணவாளனோடு பந்தி இருக்க போகிறோம். அல்லேலூயா கூட்டத்தாரோடு கூட நாம் பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் அவ்வளவு அருமையானவர். ஆசீர்வதிப்பார். நம்பர் 2 என்ன செய்ய வேண்டும்? 2 நாளாகமம் 13:12. 2 நாளாகமம் 13:12. இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, 2வது கடவுள் மேல அபியா நம்பிக்கை வைக்கிறார். ஒரு ஆமேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சில நேரம் எதை நம்பிடுவோம் தெரியுமா? உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் அது கண் அங்கே போயிடும். லைட்டாக கால் வீங்கின உடனே கண் எங்கே போகும்? காலுக்கு போகும். அவ்வளோதான், உப்பு ஏறிட்டோ. ஆமேன்னு சொல்லுங்க. நெஞ்சில் லைட்டாக குத்து எடுத்துட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ? ஆடா படுபாவி. பகலெல்லாம் கூட்டம், இரவெல்லாம் கோயில், நைட்டெல்லாம் குடும்ப ஜபம், வலிச்சா என் உயிர் போயிட்டோம். வாங்கி அசன குழம்ப வாங்கி எங்கே வச்சிடுறது? ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் சாப்பிட்டா பிறகு வயிறு நெஞ்சு குத்தாமல் என்ன பண்ணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு அக்கா சொல்கிறாங்க பாருங்க, எனக்கெல்லாம் 1 கோடி கொடுத்தா கூட்டத்துக்கு நான் வருவேன்னு. ஆசனை அன்னைக்கு அக்காவை காணும். 2 நாள் காணும். ஆசன குழம்பு வாங்க போன அன்னைக்கு காணும், சாப்பிட்ற அன்னைக்கு காணும். பாருங்க, ஒரு ஆசன குழம்புக்கே இந்த கதின்னா கோடி ரூபா கொடுத்தா நம்ம காணாமே போயிடுவோம். பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். சூழ்நிலைமை மேல் இருக்கவே வேண்டாம். பிசாசு அப்படி இப்படி பயங்காட்டி பார்ப்பான், ஆனால் பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே தைரியமாயிரு, தைரியமாயிரு. கர்த்தர் பார்வைக்கு அருமையானதை செய்வார். ஆமேன், கைவிட மாட்டார். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நடக்காது. நான் ஒன்று சொல்லட்டுமா? பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளை நீ எதை நினைக்கிறியோ அதை தான் தருவார். ஆமேன். எசேக்கியா ராஜாவை பாருங்கள், கவனித்தால் அவருக்கு மரணம் வரப்போகிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு போய்விட்டார். சும்மாவா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார்? கர்த்தர் சொல்லி சொன்னார். ஆனால் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டை இருந்தது. உண்மை, உத்தமம், கர்த்தர் பார்வைக்கு நலமானதை செய்கிற அனுபவம். அவர் சுவர்புறமாய் திரும்பி ஒரு ஜெபம் செய்தார். பயந்த மரணம் வரவில்லை, தீர்க்காயுள் வந்தது. ஹல்லேலூயா. மரண கண்ணிகளை உடைப்பார். தேவ பிள்ளை, நீ கேட்டுக் கொள்வது எதுவோ அது உனக்கு அருளப்படும். ஆமேன். சத்துருக்களை குறித்து பயப்படாதே, சூழ்நிலைமையை குறித்து பயப்படாதே. சிலர் கேட்கலாம், ஏம்மா உன் வீட்டுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கு, கோர்ட் கேஸ் இருக்கு, கடன் பாரம் இருக்கு, பண தேவை இருக்கு, பிள்ளைங்களுக்கு வயசாயிடுச்சு, படிக்கல, வேலை இல்லை, என்னம்மா நீ நினச்சிக்கிட்டு இருக்க? உன் நம்பிக்கை என்ன? கூட்டம் கூட்டமாக போகிற நானும் பார்க்குறேன், டிசைனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமா கிளம்பி போகிற.
நீங்க சொல்லணும், கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். கர்த்தர் நம்பிக்கையா இருக்கும் பொழுது என்ன செய்வார்? கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். உங்களை எதிலையுமே சிக்க வைக்க மாட்டார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. தப்புவித்து பெரிய காரியம் செய்வார். அசரிய நாட்டு ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது ஒரு பெரும் படை அந்த நாட்டை சூழ்ந்து கொண்டது. உடனே இங்க எசேக்கியா கூலா இருக்கார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், பிரச்சனையும் பாடும் போராட்டமும் வரும்போது ஜெபிக்கிற பிள்ளை எப்படி இருக்கணும்? குக்கரில் வேக வைக்கிற இட்லி மாதிரி இருக்கக்கூடாது. புஷ்ஷுன்னு உசில் ஊதிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அப்போ தான் புருஷன் எதையாவது சொல்ல வருவார். அந்த மனுஷன் ஒரு 4 கடி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, பக்கத்தில் 4 கடி. இதுவல்ல, விவேகத்தோடு இருக்க வேண்டும். ஏன் நம்மளை டென்ஷன் ஆக்குறது தான் பிசாசுக்கு வேலை. அவனுடைய வேலை பதற்றம் அடைய வைக்கிறது, உன்னை கலங்கடிப்பது, தூங்க விடாமல் கெடுப்பது, சாப்பிட விடாமல் கெடுப்பது. உன் சொந்த மூளைக்கு அவன் கட்டளை கொடுக்க வைப்பான். இனி அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அப்படி நினைச்சிட்டா முடிஞ்சிடும். எலியா சொன்னார் அல்லவா, போதும் கர்த்தாவே, என்னை விட்டுவிடும். ஒரு எசபேல் ராணியினுடைய அச்சுறுத்தும் அந்த அதிகாரத்தை கண்டு எலியா வாய் பேசினதை வாழ்க்கை அப்படியே முடிவுக்கு வந்துவிட்டது. கவனமா இருக்கணும். பயப்படாத, எனக்கு எதுவும் நடக்காது, நான் நன்றாகத்தான் இருப்பேன், என் குடும்பம் நன்றாகத்தான் இருக்கும், என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், அதை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் கணவர் ரட்சிக்கப்படுவதை பார்ப்பேன், என் குடும்பம் ஒருமனமாய் வாழப்போவதை பார்ப்பேன், நான் தீர்க்காயுளோடு இருப்பதை பார்ப்பேன். காரணம், இயேசு எனக்கு சகாயரர், அவர் என் நம்பிக்கை என்ற ஒரு பெரும் நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, இந்த சனகரிப் மூலமா இந்த அசரிய நாட்டு மன்னன் கேட்டு விடுகிறான், எசேக்கியாவை பார்த்து கேளுடா, உன் நம்பிக்கை என்ன? ஆமென், ஹல்லேலூயா. டென்ஷனாக இருப்பார் போல, இவ்வளவு படையை கொண்ட எல்லைகளில் நான் திரட்டி நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவன் சற்றும் ஐயப்படாமல் அமைதியாக இருக்கிறானே. ஆம், உங்களை கண்டு சத்துருக்கள் கலங்கும்படி கர்த்தர் செய்வார், உனக்காக யுத்தம் புரிவார், உனக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. பயப்படாத, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் யோசுவா எரிகோக்கு வந்துட்டாருங்க. பெரிய கோட்டை, அந்த நகரத்தை எப்படி உடைச்சு தாண்டி போறாருன்னு தெரியல. இப்போ அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் எரிகோ கோட்டையை. அங்க உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் வந்து நிற்பதை பார்க்கிறார். தூதனிடத்துல போய் கேட்கிறாரு, நீ எங்க ஆளா? அவங்க ஆளான்னு. நான் தேவனுடைய நபர் என்றான். நான் சொல்லட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே வருவார், யுத்தம் புரிய வருவார், உங்களை மரண படுக்கையிலிருந்து தூக்க வருவார், அவமானத்திலிருந்து தூக்க வருவார், நிந்தைக்குள்ள இருந்து தூக்க வருவார். யோசேப்புக்கு பாருங்க, செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொல்லி பெண் கள்ளன் என்ற பெயரை வாங்கி சிறைக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. தேவ பிள்ளைய நீங்க கேட்குறீங்க, நான் ஆண்டவரை சின்ன வயசுல இருந்து நம்புற பிள்ளை, ஒழுக்கமா வளர்க்கப்பட்ட பிள்ளை, நான் வந்து நீதியா வாழ்ந்த பிள்ளை, நியாயமா வாழ்ந்த பிள்ளை. ஆனா என் வாழ்க்கைக்குள்ள ஏன் அந்த அவமானம் வந்துச்சு? கொஞ்ச காலம், அவர் தரிசனம் நிறைவேறும் வரை அது வரும். ஹல்லேலூயா. உடனே நான் ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. இப்பெல்லாம் நான் ஆண்டவரை, இதில் வேற சில நம்ம அக்காமார் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை தேடுறதே இல்லை பிரதர். அவரை தேடுனா கஷ்டம்தான் மிச்சம். இல்லை, யோசேப்புக்கு வந்த அவமானம் ஒரு நாள் மாறினது, ஒரு நாள் மாறினது. அது கர்த்தர் நினைவு கூர்ந்த நாள். ஒரு நாள் அவன் மேல இருந்த எல்லா அழுக்கையும் மாற்றி ராஜாவாக்கி தேசத்து மக்களை அவனுக்கு நேராய் கையேந்த வைத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் படியிழந்தாதான் அங்கே உணவு உண்டு. பஞ்ச காலத்தில் எந்த கையெல்லாம் யோசேப்பை குற்றம் சாட்டினதோ, எந்த கை அவனை அடிக்க ஓங்கினதோ, அந்த கைகளெல்லாம் அந்த யோசேப்புக்கு முன்பு பணிந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். நீ ஆண்டவரை நம்பு, நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நீ நம்புகிற காரியம் உனக்கு இனி அவரால் வரும், நிறைவான பலனாய் வரும். நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டுவது அல்ல, டாக்டர்கள் காட்டுவது அல்ல, உங்க சரீரத்தில் இருக்கிற சில சிம்டம்ஸ் அல்ல, அல்லது உங்க பிரச்சனை போராட்டம் காட்டும் வலுமான காரியம் அல்ல. உன் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். உனக்கு விரோதமாய் 1000 பேர் வரலாம், 16,000 பேர் வரலாம். எது வந்தாலும் அது ஒன்று அணுகாது, உன் பிள்ளை அணுகாது, குடும்பத்தை அணுகாது, வாழ்க்கை அணுகாது. என அண்ட சராச்சரங்களை படைத்து ஆளுகை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன்.
கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். அவரை நம்பிக்கிட்டே இருங்க. எவ்வளவு தூரம் நம்பணும் தெரியுமா? இடைவிடாமல் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன செய்வார்? முதல்ல ரெண்டாவது பாருங்க, நம்பினார். மூணாவது 2 நாளாகமம் 13:13. அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன்னிருந்தார்கள். யூதா ஜனங்களை திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த யெரொபெயாம் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? முன்னாடியும் பின்னாடியும் ஆள் போட்டு இந்த 4 லட்சம் வீரர்களை சுத்தி வளைச்சிட்டார். யுத்தம் முன்னாடியும் நடக்குது, பின்னாடியும் நடக்குது. அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனநிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். பிரதர், முன்னாலேயும் கால் வைக்க முடியல, பின்னாலேயும் போக முடியல, எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன், எனக்கு எல்லா விதத்திலும் நெருக்கம் ஒடுக்கம் பலமாய் இருக்கிறது, கலங்குகிறாய். ஆனால் அந்த சமயத்தில் இந்த அபியா ராஜா கூப்பிட்டார். கூப்பிட்டு கொண்டே இரு, ஜெபித்து கொண்டே இரு, ஜெபிப்பதை மட்டும் நிறுத்தாத. ஆமேன். இது சோர்ந்து போகிற காலம் அல்ல, மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, எதையோ ஒன்று கடந்ததை நினைத்து நீ சிந்தித்து புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. நடக்கக்கூடாதது பல உங்க வாழ்க்கையில, பிள்ளை வாழ்க்கையில, கணவன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா இனி நல்லவைகள் மட்டும் நடக்கும். கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர். இனி நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எப்பக்கமும் நெருக்கமா, எல்லாராலும் உனக்கு ஒடுக்கமா, கலங்கி போகாத. கர்த்தரை கூப்பிடுற பிள்ளைக்கு ஆண்டவர் இறங்குவார். நடந்தது என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 13:15. இப்படி அந்த யெரொபெயாம் என்கிற அந்த இஸ்ரவேல் நாட்டு ராஜா யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் தொடுக்கும் போது அபியா தேவனை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்தில் யூத மனுஷர்கள் ஆர்ப்பரித்தார்கள். யூத மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். சத்துருவை முறியடிப்பார், சத்துருவை முறியடிப்பார், சத்துருவை முறியடிப்பார். சத்துருவை முறியடிக்கிற காலம் வரும். அப்படி எழும்பி நிற்கலாம். சீக்கிரமா பைபிளை கீழே வச்சுட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தேவ பிள்ளையே, நீ கூப்பிட்டா சத்துரு முறியடிக்கப்படுவான். உன் பிள்ளைய அச்சுறுத்துறவனா இருக்கலாம், உன் கணவரை மிரட்டுறவனா இருக்கலாம், உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனா இருக்கலாம், சில மந்திரவாதியா இருக்கலாம். உன்னை அவமானப்படுத்திடுவேன், உனக்கு வர வேண்டிய நன்மையை கெடுப்பேன், கலகத்தை உண்டாக்குவேன். எத்தனையோ சத்துரு. பயப்படாத. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படு. சூழ்நிலைமையை கண்டு பயப்படாத, தடையை கண்டு பயப்படாத. இதோ தேவன் வருகிறார். வெற்றி கொடி பிடித்திடும்படி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் சத்துருவை முறியடிக்கும்படி கைகளை தட்டி. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ பயப்படாத. அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் இனி அணுகாது, உன்னை தொடாது, சேதப்படுத்தாது. ஜெபம் என்கிற பட்டயத்தை எடு, ஜெயம் எடு. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு நீங்க விளக்கி கொடுத்தீங்களப்பா. யெரொபெயாம் என்கிற ராஜா
அபியா என்கிற ராஜா இஸ்ரவேல்ல 10 கோத்திரமும் யூதாவில் 2 கோத்திரமும் இணைந்து நடத்தின யுத்தத்தில் 8 லட்சம் வீரர்களுக்கு முன்பாக 4 லட்சம் சிறிய குறுகிய வீரர்களை கொண்டு யுத்தத்தில் நிற்கும் போது ஆண்டவரை பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை, பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை, அவரையே 100க்கு 100 நம்பி இருந்த அபியா ராஜா ஆண்டவரே சுத்தி சூழ சத்துரு யுத்தம் பண்ணி வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கும் போது அபியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கிற பிள்ளையே, சகலமும் உன் வாழ்க்கைக்குள் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். உன் கண்ணீரை காண்கின்ற கர்த்தர் சொல்லுகிறார். உன் கதறுதலை புலம்பலை கேட்கிற கர்த்தர் சொல்றாரு. ஒரு தாய் இங்க வந்து நிக்கிறீங்க, எல்லாத்தையுமே ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரே ஒரு தீங்கு, ஒரே ஒரு முள்ளு உன் வாழ்க்கையில் குத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரியே, கர்த்தரை மாற்றி போடுகிறார், மாற்றி போடுகிறார். சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், வல்ல பெரும் காரியத்தை உனக்கு செய்வேன். ஆமென் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கி கொண்டிருக்கட்டும். கர்த்தருடைய அக்கினி பலமாய் இறங்கி கொண்டிருக்கட்டும். உன்னை விடுவிக்கிற கரம் இறங்கி வருகிறது. நீ போ, சத்துரு முறியடிக்கப்பட்டிருப்பான். திக்கற்ற பிள்ளையே, விதவையே, ஐயோ எனக்கு ஆண்டவரை விட்டா வேற யாருமே இல்லைன்னு ஒரு குழந்தைய போல அவரை பற்றி கொண்ட பிள்ளையே, இந்த காரியத்தை கர்த்தர் முறியடிக்கிறார், முறியடிக்கிறார். பலன் கொள்வாய், பலன் கொள்வாய், பலன் கொள்வாய். எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உனக்காகத்தான் இருக்கிறார். இன்று முதல் உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன் மரண படுக்கை மாறுகிறது, உன் வியாதி மாறுகிறது, உன் கஷ்டம் மாறுகிறது, கடன் தொல்லை மாறுகிறது. ஐயோ, ரட்சிக்கப்படாத மனுஷங்களுக்கு மத்தியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவிவிசுவாசிகளுக்கு மத்தியிலிருந்து நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் முத்தா பார்க்கிறாரு, ஒரு வைடூரியமா காண்பிக்கிறார். பயப்படாத, நீ விலையேற பெற்றவள். நீ இருக்கிற இடத்துல இனி அந்த தீங்கு இருக்காது. உன் கூடாரத்தை நீ விசாரிக்கும் போது இனி வரும் காலம் குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். எழும்பு, எழும்பு, வல்லமையை தரித்து கொள்ளும்படி எழும்பு. அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். அடி வயிற்றுக்குள்ள இருக்கிற வலிகள் மாறட்டும், வயிற்று உப்பிசம் மாறட்டும். வயிற்றுக்குள்ள இருந்து நெருக்கி கொண்டிருக்கிற ஆவி வெளியேறுவதாக. பொல்லாத பிசாசே, கையை எடு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இருதயம் பலனடையட்டும், கண்கள் பார்வையடையட்டும், சிந்தை தெளிவடையட்டும், கை கால்கள் திடனடையட்டும். அப்பா, வீட்டுக்குள்ள பலவீனத்தோட போராட்டத்துக்கு மத்தியில் இருக்கிற கணவன் மகன் மகளை கர்த்தர் விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.